இன்றைக்கி நான் கோழி கிச்சாப் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். கோழியை நான் ரொம்ப நிறைய எடுத்திருக்கேன். இது அளவுக்கு நான் உப்பும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு பெரட்டி பொரித்து வச்சுருக்கேன். இது திக்கு கிச்சாப்பு. இது தீராம் சாஸ் தீராமல். இது இனிப்பு கிச்சாப்பு. வெங்காயம் பொடி வெங்காயம் 7 வெங்காயம் நான் சின்னதாக வெட்டி வச்சுக்கேன். இது ஒரு 6 ஊசி மிளகா வெட்டி வச்சுக்கேன். ஒரு சின்ன பட்டை, வெள்ளை மிளகு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன். உப்பு தேவையானது. இவ்வளோ தான் ஜாமான். செய்யும் விதமாக பார்ப்போம். சட்டி சூடியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோ. போதும் எண்ணெய். இப்போ பட்டையை போடுறேன். இப்போ வெங்காயத்தை போடுவோம். மிளகாவும் போட்டு இப்போ சிக்கனை போடுறேன். சிக்கனுக்கு உப்பு அரை உப்பு போட்டு தான் நான் பொரிச்சிருக்கேன். ஏன்னா சாஸில் உப்பு இருக்கும்ன்ட்டு நான் அரை உப்பு தான் போட்டுப்பேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு பொரிச்சிக்கோங்க. அப்புறம் 10 போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சோயா சாஸில் உப்பு இருக்கும். இப்போ இந்த சாஸை வளர்ப்போம். அதுக்கப்புறம் இந்த திக்கு சாஸ் இப்போ தீராம் சாஸ் போடுறேன். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு சரியாக இருக்குது. போடல. உப்பு கரெக்டாக. இப்போ மிளகுத்தூள் தூக்கிட்டு அடுப்பை நிறுத்தி மிளகுத்தூள் அடுப்பை நிறுத்திட்டேன். வெள்ளை மிளகு தான் போட்டிருக்கேன் நான். இப்போ நான் பரிமாறினேன். பாருங்கள் எப்படி இருக்குது. சிக்கன் கிச்சாப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.